வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு அப்புறம் ஒரு சமையல் காணொலி ஒன்று தானே. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்படியே சீரியா போய் மட்டக்களப்பெல்லாம் போய் வந்தது. நிறைய பேர் நிறைய ஆதரவு தந்துருந்தீங்க. ஏன்னா அதான் வந்து நாங்கள் வந்துட்டோம், வந்து 4-5 நாள் ஆகிட்டு. அதனால் நாங்களும் அப்படியே வந்து எங்களோட வீட்டை போய் எல்லாம் அங்கே அலுவலை எல்லாம் பார்த்து கொண்டு இன்றைக்கு வந்து அம்மாவிட்ட வந்துருக்குறேன். அப்போ இன்றைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சமையல் காணொலி தான். என்ன செய்ய போகிறோம்னா, நல்ல ஒரு சத்தான முருங்கையில் புட்டும் அதோட வந்து போஞ்சி பிரட்டல் தான் செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். உண்மையிலேயே முருங்கையில் வந்து நிறைய சத்தானது, ஏன்னா நிறைய வருத்தத்துக்கு வந்து முருங்கையில் சாப்பிடணும். முக்கியமானது ரத்தம், எங்களோட உடலில் ரத்தத்தை கூட்டுறது வந்து முருங்கையில். அதை நாங்கள் கூடுதலாக கிழமையில் 2 தரம் சாப்பிட்டு கொண்டு வந்தாலே காணும். நாங்கள் அந்த முருங்கையிலையை வச்சு தான் இந்த புட்டு செய்ய போகிறோம். ஏற்கனவே நாங்கள் கீரை, எல்லா வகையான கீரைகளும் சேர்த்து புட்டா வச்சுருந்தோம். நாங்கள் முருங்கையில் மட்டும் முருங்கையில் சேர்த்து தனியாக தான் புட்டா வைக்க போகிறோம். தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போமே. என்ன முருங்கையில் கீழாலையெல்லாம் உடைச்சி இப்போ தலைப்பில் மட்டும்தான் கிடக்கு, முறிச்சு போடாங்க மரத்தை. பெரும்பாலும் நாங்கள் முருங்கையில் வறுக்கிறது கூட. இப்போ தனியாக இல்லை அடிக்கும், வாழைப்பொத்தி அதோட எல்லாம் சேர்த்து வறுக்குறாங்க. இப்போ கீரை புட்டுக்கு வந்து அவ்வளோ கணக்க தேவையில்லை. அதாவது இங்கே முருங்கையில் புட்டு ஏன்னா அதுதான். இந்த இலையை வந்து இப்போ சரியான காற்று இல்லை, இப்படியே இருக்க நாங்கள் கழுவி எடுக்க வேணும். ஆனால் இந்த இலை வந்து என்ன சொல்லுங்க, அப்போ புட்டுக்க போட்டு அவிக்க அப்படியே இந்த சரியான சொப்டான இல்லை தானே, நல்லா அப்படியே சுருண்டு போடும். அப்போ கூடுதலாக சேர்த்தாலும் பிராய்ச்சி இல்லை. ரைட், காணுமோ. ஆனால் ஒரு சில காலங்களில் முருங்கை மரத்தில் என்ன சொல்லுங்க, அப்போ மசுக்குட்டி இருக்கிறது இப்போ இதை வந்து நாங்கள் இப்படி இருக்க கழுவி எடுப்போம். என்ன மேலே உயரத்துலான் இருந்தாலும் இருந்தாலும் இந்த காற்றுக்கு வந்து தூசுகள் பட்டு இருக்கு. ஆனால் பெரிய அளவில் தான் சார் இலையில தண்ணியே நிற்கிது இல்லை, வேற தண்ணி பிடிக்குது இல்லை பெருசாக காணும். கிளம்பின இலையே இப்படியே நாங்கள் உதறி விட்டாலே சரி. அதோட வந்து முதல் நாங்கள் போஞ்சி பிரட்டலை செய்து போட்டு விட்ட வைப்போம். என்ன போஞ்சி பிரட்டல் செய்ய தொடங்குவேன். இப்போ நாங்கள் வந்து போஞ்சியை துப்புரவாக்கி எடுப்போம். இந்த போஞ்சியில் வந்து 2 பக்கம் நேரையும் நாங்கள் எடுத்து விட்டா சரி. இந்த நேரம் எடுத்தாச்சு. நாங்கள் போஞ்சி நேரம் எல்லாம் வடிவாக உரித்து எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யப்போம், நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். அதோட 2 தக்காளி பழம் சேர்க்க போகிறேன். நல்லா இருக்கும் தக்காளி பழம் போடைக்கு. போஞ்சியோட வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு இருக்குது, அதுவும் சேர்த்து பிரட்டலாம், அதுவும் நல்லா இருக்கும். நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இனி நாங்கள் வட்டி எடுப்போம். பைத்தங்காய்னா நாங்கள் நார்மலாக உடைச்சி எடுக்கலாம். போஞ்சி இப்படி வட்டினா தான் நல்லது. அதான் போஞ்சி உடைக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த நாங்கள் வெள்ளமா புட்டு தான் இன்றைக்கு அவிக்க போகிறோம். அதோட வந்து வெள்ளமா புட்டுக்கு நீங்கள் போஞ்சி பிரட்டல் இல்லாட்டி பைத்தங்காய் இருக்குது, பைத்தங்காய் பிரட்டல் 2 சேர்த்து சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பைத்தங்காய் வந்து பழைய கறி சாப்பிடணும். வெண்டைக்கு சமைச்சிட்டு முடிய நீங்கள் அந்த பைத்தங்காய் பிரட்டில் சூடு ஆடி போட்டு வெள்ளமா புட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல சூப்பராக இருக்குது. இந்த காற்று கொஞ்சம் தடிமண் குணமாக்கிட்டு எல்லாருக்குமே பிரச்சனை தான். நம்ம இந்த காற்று வந்து என்ன சொல்கிறது, சரியான இதான இது இல்லை, ஒரு கிளைமேட் வந்து சரியாக மாற்றம் அடைஞ்சிட்டு வெயில் காற்று 2மே கொள்ளுது. இப்போ இப்படியே வெட்டி எடுப்போம் நாங்களே. போஞ்சி தக்காளி பழம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். சரி, நாங்கள் பிரட்டல் செய்ய தொடங்குவோம். அடுப்பை மூட்டுவோம். முதல் இது நாவல் முருகை சிரட்டை வச்சு மூட்டினால் பக்கண்டு 3 மற்ற இந்த அடுப்பு காற்றுகளுக்கெல்லாம் நல்லது.
இந்த அடைப்பிற்கு தானே சுற்றி அப்போ அதனால் வந்து இந்த வெளியில் வைக்க வெளியில் போகாது. அடுப்பெரிய தொடங்கிட்டுது. நாங்கள் சட்டி அடுப்பில் வைப்போம். சட்டி நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. நாங்கள் கடுகும் பெருஞ்சீரகமும் போடுவோம். அதோட வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லபடியாக அப்படியே பிரட்டி விடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கட்டுக்கும் எங்களுக்கு. வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு வதங்கிட்டுது. நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே பிரட்டி விடுவோம். தக்காளி பழம் எங்களுக்கு நல்லா வதங்க வேணுமெண்டில்லை. ஏன்னா இப்போ போஞ்சியும் சேர்ந்து வதங்கத்தானே போகும். அப்போ வந்து நாங்கள் இதோட வந்து போஞ்சியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அதனால் வந்து இந்த சின்ன சின்ன உரம் வச்சது நல்லா எரிய தொடங்கிட்டு அடுப்பேன். அதோட நாங்கள் போஞ்சி பிரட்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். உப்பு சேர்த்து நல்லபடியாக அப்படியே பிரட்டி போட்டு மூடி விட்டால் சரி. எங்களுக்கு போஞ்சி நல்லா வதங்கட்டுக்கு. இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். அப்படி நல்லா வதங்கிட்டுது போஞ்சி. வதங்கின உடனே அப்படி அந்த நிறமும் மாறிடும். எப்படி இருக்கு. இப்போ வந்து போஞ்சி பிரட்டலுக்கு தேவையான அளவு தூள் சேர்க்க போகிறோம். பிரட்டலுக்கு வந்து கிணக்க தூள் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக நாங்கள் தூள் சேர்த்தாலே காணும். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். தனியாக இப்போ நாங்கள் பால் விடாமலுக்கும் நீங்கள் விரும்பினா வந்து கடற்தூள் இருக்குதானே, துண்டு மிளகாய், அதுவும் சேர்த்து பிரட்டலாம். ஆனால் புட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் பால் விட்டு பிரட்டினா தான் விட்டு சாப்பிடலாம். அப்போ இதோட நாங்கள் வந்து கட்டியாக பிழிஞ்ச முதல் திறம் எடுத்த தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். கிணக்க விடணும் மண்டியில். அப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டாலே சரி. இந்த தூள் பக்கி எல்லாம் இல்லாமல் போக நாங்கள் ஒரு 3 நிமிஷம் அப்படி எங்களுக்கு அடுப்பில் இருந்தாலே காணும். மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா வத்திட்டு தானே எப்படி இருக்கு. பிரட்டலாக வந்துட்டு பிரட்டல் கறியாக வந்துட்டு மூஞ்சி பிரட்டல். நான் புட்டுக்கு அப்படியே பிரட்டலை குழாச்சி சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்படியே நாங்கள் இறாக்கி போட்டு ஆற விட்டு தேசி புளிச்சு இருப்போம். இப்போ சுடுவது தானே, கொஞ்சம் ஆற விட்டு தேசி புளிச்சு இருப்போம். இப்படியே மூடி விடுவோம். இனி நாங்கள் புட்டா விற்கிற அளவில் பார்த்தா சரி. தண்ணி கொதிக்க வைப்போம் நாங்கள். உந்த பானை வைக்கலாம். வந்து அடுப்பில் சின்ன புட்டு பானை வைக்கலாம். இது வந்து ஏதாவது வச்சு போட்டு வைப்போம் நாங்கள். என்ன இருக்குதா இதுக்குரிய பொருள்? தும்பு மிட்டாஸ் போகும். பழைய மணிச்சத்தங்க இருக்குது. இதுக்கு ஏதாவது நாங்கள் பழைய கம்பி மாதிரி துண்டுகள் வச்சா நிற்கும். என்ன இப்போ என்னென்னு பார்த்தால் மற்ற அடுப்பு கொஞ்சம் பிழைச்சி போச்சு. அதில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் கல்லிலேயே வச்சாச்சு தண்ணி கொதிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் முருங்கையிலேயே உருவி எடுப்போம். என்ன நல்ல வடிவாக நாங்கள் கழுவி தான் வச்சிருக்கிறோம். நாங்கள் முருங்கையிலேயே உருவி எடுப்போம். இந்த அரிய தேவையில்லை, அப்படியே போடலாம். முழுசாக போடலாம். அந்த தண்டை மட்டும் தண்டு பெறாமல் உருவி எடுத்தா சரி. முருங்கையில் நாங்கள் உருவி எடுத்துட்டோம். கொஞ்சம் சின்ன தண்டுகள் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அது வந்து அவிஞ்சிடும். அப்படியே ஆக பெரிய தண்டுகள் வரக்கூடாது. சின்ன தண்டுகள் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அதோட நாங்கள் வந்து புட்டுக்கு மாவு வந்து குழைக்க அப்புறம் இது வந்து முதல் தரம் நாங்கள் குழைச்சி வச்சுட்டோம்மா. ஏன்னா இதுபடியில் அவிய வச்சு நாங்கள்
ஏற்கனவே நாங்கள் நிறைய புட்டை வைக்கிற காணொலிகள் போட்டிருக்கிறோம். அதான் அதனால் வந்து நாங்கள் முதல் தினம் அவிய வச்சுட்டோம். இது வந்து முதல் கொஞ்சம் சுடு தண்ணியும் அதோட உப்பும் கலந்து நல்ல வடிவாக குழச்சி அடுப்பில் அவிய வச்சுனாங்க. அதை நீத்துப்பட்டியில் போட்டு அவிய வச்சுனாங்க. இப்போ அவிஞ்சிட்டது நல்லா. இப்போ சுடு தண்டபடியே நான் பணிச்சு நின்று அந்த பின்பக்கத்தால் அப்படியே நல்ல வடிவாக உடைச்சி விடுவோம். இனி வந்து பச்சை தண்ணி விட்டு தான் குழைக்க போகிறோம். இப்படி நல்ல வடிவாக உடைச்சி விட வேணும். பாருங்க அப்படி ஆவி பறக்குது, சுடுவது கை வச்சு இப்போ குழைக்கல. இப்போ வந்து நாங்கள் பச்சை தண்ணி கொஞ்சமாக இப்படி தொளிச்சு தான் குழைக்க வேணும். ஒரேடியாக கணக்க விடக்கூடாது. அப்படின்னு சுடுது தானே அவி பறக்க தெரியுதா? எனக்கு சுட இல்லை, உங்களுக்கு சுடாது தானே. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவா. ஆனால் இந்த புட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஒரு கால் அவிச்சு திருப்பி அவிச்சு வைக்கிறேன். இது இந்த கோதுமை மாவிலையும் பச்சை மா புட்டுன்னு சொல்கிறது. இப்போ கொஞ்சம் இதில் கொஞ்சம் பெரிய கட்டிகள் இருக்குது தானே, அதை நாங்கள் அப்படியே கொத்தி விடலாம். இப்போ கை சுடுவதெல்லாம் கையாலே உருத்தி எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் சுடுறபடியாக நாங்கள் பேடி சுண்டால கொத்தி எடுப்போம். நாங்கள் நல்லா சின்ன சின்னனா கொத்தி எடுத்துட்டோம். பாருங்க இப்படி இருக்கு. இப்போ நாங்கள் உருவி வச்சிருக்கிற முருங்கை இலையை தான் இதோட சேர்க்க போகிறோம். இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ பார்க்க மாவோட சேர்ந்த மாதிரி தெரியாது. இந்த மா மட்டும்தான் இலை ஃபுல்லாக தெரியுது, மா தெரியவே இல்லை. ஆனால் அவிஞ்ச உடனே சரியாக வரும் எங்களுக்கு. அவ்வளவும் சத்து என்ன என்ன நாங்கள் கோதுமை மாவில் வச்ச நாங்கள் நீங்கள் வந்து அரிசி மாவுண்டா இன்னும் சத்தாக இருக்குமா கோதுமை மாவில்? தண்ணி கொதிச்சுட்டு ஆவி பறக்கு. இதை வந்து இப்படியே நீத்துப்பட்டியிலே மாவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் குழல் போட்டு தானே உங்களுக்கு விருப்பம், அதனால் வந்து குழலில் போட்டு வைக்க போகிறோம். இன்றைக்கு தண்ணி கொதிச்சுட்டு தானே நீ நாங்கள் குழலில் போடுவோம். என்ன இதுக்கு வந்து தேங்காய்ப்பு போடுவோம். தேங்காய்ப்பும் அப்படியே புட்டும் மாறி மாறி போட்டால் சரி. அதோட அந்த மாவை போட்டு நாங்கள் அப்படி அமர்த்தாமலுக்கு மேலாலேயே போட்டால் சரி. அமர்த்தி இறக்கணும் வந்தாலும் அவிய நேரஞ்சலும் அவிய அதோட சொப்ட் இல்லாமல் போயிடும். தேங்காய்ப்பூ புட்டுமா எல்லாம் மாறி மாறி போட்டுட்டேன். இப்போ இப்படி இறக்கி மூடி போட்டு நாங்கள் அவிய விடுவோம். இனி புட்டு அவிஞ்சா சரி. ஏன்னா அது டக்குன்னு அவிஞ்சிடும். இந்த பாறையில் முதல் தினமா அவிஞ்சது தானே. அதுதான் இந்த லீக் இதுக்குள்ளால ஆவி போகாட்டி சரி. சரியோ புட்டு வந்தவங்களுக்கு அவிஞ்சிட்டுது நல்லா வைக்க போகுது. இதில் பாருங்க இந்த ஆவி தள்ள இப்படி இந்த மூடியை தூக்குது மேலே நல்லா அவிஞ்சிட்டுது. அவ்வளோ ஆவி தள்ளுது மேலே. சரி நாங்கள் இறக்குவோம். என்ன மெதுவாக இறக்குங்க. அவிஞ்சிட்டு அங்கே இறங்கிட்டு கொஞ்சம் காணாம போயிட்டு. எப்படி முருங்கையில இல்லாத ரீதண்டு பார்த்தீங்களோ. முருங்கையில் புட்டு ரெடி ஆயிட்டுது. அதோட அந்த ஆவியில் அந்த வாசம் பெறுது. அந்த மேல் பக்கம் நெல் அந்த ஆவி அடிக்க அதான் உடைஞ்சல். இந்தால பாருங்க சில்லுகள் வந்து உடைய இல்லை. அப்படியே நாங்கள் எல்லா புட்டையும் அவிச்சு எடுப்போம். என்ன எப்படி வந்திருக்கேன். மற்ற என்ன பண்ணு முருங்கையில் கூடினாலும் புட்டு இருந்து போவோம். ஆனால் அது பிரச்சனை நாங்கள் குழச்சி தானே சாப்பிட போகிறோம். நான் இலை கூடுறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. இலை கூட போட்டால் நல்லது.
புட்டு அவிஞ்சோன்றிருக்கு அதோட வந்து நாங்கள் தேசி புளி சேர்ப்போமே நல்லா ஆறிட்டு பாதி புளியும் விட தேவையில்லை பாதியில் நாங்கள் அரைவாசி விட்டாலே காணும் அப்படின்னு நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் இப்போ அந்த தேசி புளி வந்து இந்த பிரட்டலுக்கு எல்லா இடமும் சேரும் இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன ஓ இங்கே புட்டை வந்து பாருங்க திரும்பவும் வந்து மூடி மேலே தூக்கு போட்டுட்டு தான் அமைஞ்சிட்டு ஓ அதே முறைக்குனா சரி ஓ சரியாண்ணா இப்போ நாங்கள் புட்டு எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம் அதோட போஞ்சி பிரட்டை ஒரு கொஞ்சம் பிரட்டல் இருந்தாலே சரி அப்படியே மிலையோட சேர்த்து குழச்சி சாப்பிட அப்படித்தான் இருக்கு நாங்கள் அப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ முருங்கையில் புட்டும் போஞ்சி பிரட்டலும் வேணா சாப்பிட்டு பார்ப்போம் இந்த புட்டு தனி வாசம் வந்து முருங்கையில் போட்ட ஓடியா இல்லாட்டி கோதுமை மாவில் வாசம் வராது முருங்கையில் போட்ட ஓடிய இந்த முருங்கையிலாம் அவிஞ்சு நல்ல வாசமாக இருக்கேன் அதோட போஞ்சி பிரட்டலுக்கும் புட்டுக்கும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் மாதிரியா போஞ்சி பிரட்டல் அந்த சொட்டு சேர்த்து பிரட்டவே நிறைய புட்டுல பிரட்டுது அதுக்காக தான் போஞ்சி பிரட்டல் செய்தது இது பாருங்க புட்டை பார்க்க எப்படி இருக்குன்னு மாமாவுக்கு புட்டு வாசம் அடிக்குதான் படி சாப்பிடுங்க பாதில் புட்டு இருக்கு எங்கள்கிட்ட இரவு சாப்பாடு இதோட முடியுதானே இரண்டா இப்போ கிட்டத்தட்ட 6 மணி இருக்கு உண்மையாக தானே அதை விட முருக்கமையில நல்ல சத்து தானே சும்மாவே சாப்பிடலாம் இல்லப்பா இந்த பிரட்டல் வந்து ஒரு கொஞ்சம் அந்த பட்டம் படாமன்னு சொல்லுவேன் ஒரு கொஞ்சம் எடுத்து நாங்கள் அப்படியே குழச்சி போட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட உண்மையிலேயே கிழமையில ஒரு கால் இப்படி இலவகை சேர்த்து புட்டை வச்சு சாப்பிடுங்க இப்போ நீங்கள் இலையை வந்து அரிஞ்சு போட்டும் போடலாம் பிரச்சனை இல்லை குறிஞ்சாயில புட்டும் அவிக்கிறது நான் சாப்பிட்ருக்கேன் முதல் குறிஞ்சாயிலையை காய வச்சு போட்டு அரிசியோட பச்சரிசியோட சேர்த்து இடித்து போட்டும் புட்டை வைக்கிறது குறிஞ்சா புட்டு அதுவும் நிறைய வருத்தங்களுக்குன்னு இல்லாது அது ஒரு நாளைக்கு நாங்கள் செய்து காட்டுவோமே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான ஒரு காணொளி நீங்களும் வந்து உண்மையிலேயே இப்படி கிழமையில ஒரு கால் இந்த இப்படி இலவகை சேர்த்து புட்டை வச்சு சாப்பிடுங்க ஏன்னா நல்ல சத்தாயம் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் மற்ற சின்னாக்களுக்கு உண்மையிலேயே நல்ல சத்து கூடுதலாக வந்து நீங்கள் அரிசி மாவையே பயன்படுத்தி கொண்டா நல்லது அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம் நன்றி வணக்கம்